இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைம் பொதுவா ஜாஸ்தி ஆயிடுச்சு. முக்கியமா அது மொபைல், இல்ல டிவி, இல்ல கம்ப்யூட்டர். தாய்மார்களே பாத்தீங்கன்னா உணவு ஊட்டுறதுக்கு குழந்தைகளை மொபைல் கொடுத்துட்டு உணவு ஊட்டுற பழக்கம் வந்துருச்சு. இல்ல டிவி முன்னால உட்காந்து. ஸோ இந்த எக்ஸஸ் ஸ்கிரீன் டைம்னால உடல்ல என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸஸ் ஸ்கிரீன் டைம்னால என்ன ஆகுதுன்னா, முக்கியமா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட்டு படுத்துட்டு அந்த மொபைல் போன் பார்க்கறனால அதுல இருந்து வர ப்ளூ லைட் ஆனது நம்ம கண்கள் ரெட்டினா மூலமா நரம்பு மண்டலத்துக்கு போய் அங்க மெலட்டினின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது நிறுத்திடுது. இந்த மெலட்டினின் தான் நம்மள தூங்க வைக்கிற ஹார்மோன். சர்க்கேடியன் உயிர்நிலை கடிகாரம் படி நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு இந்த மெலட்டினின் சுரப்பது மிக மிக உதவியா இருக்கும். அந்த மெலட்டினின் சுரப்பதற்கு இருட்டு தேவை. அதனாலதான் நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற பழக்கம். இந்த மொபைலை பார்க்கும் போது அந்த ப்ளூ லைட்டு கண்கள் கருவிழிகள் தூண்டப்படுறதுனால நம்மளுக்கு அந்த தேவையான இருட்டு கிடைக்கிறது இல்லை. படுத்த உடனே தூங்க முடியறது இல்லை. அதனாலதான் ஸ்கிரீன் டைம், செல்போன், டிவி எல்லாம் 2 மணி நேரத்துக்கு மேல சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ உடனடியாக தூங்க வேண்டும் என்றால் நம்ம ஸ்கிரீன் டைமை குறைக்கணும். ரெண்டாவது, நம்ம அடிக்கடி செல்போன் பார்க்கறதுனால அதுல அந்த நோட்டிபிகேஷன் வருதுன்னு வைங்க, வாட்ஸ்அப்ல உடனே நம்ம பார்க்கணும்னு தூண்டப்படுறோம். மெசேஜ் போட்டோம்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு அடிக்கடி செக் பண்றோம். இதெல்லாம் பண்றதுனால நம்மளால அட்டென்ஷன் குறையுது. முழுமையா ஒரு காரியத்தை செய்ய முடியறது இல்லை. நம்ம செயல்திறன் பாதிக்கப்படுது. அடுத்தது, நம்மளோட உடல் ரீதியா நம்ம செல்போன் பார்க்கறது எப்பவுமே குமிஞ்சிட்டு தான் பார்க்கறோம். தலை ஒரு பாரம் அதிகமுள்ள பகுதி. அதை தாங்கிறது அந்த கழுத்து குமிஞ்சவாறு அந்த செல்போன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பார்க்கறனால சர்வைக்கல் ப்ராப்ளம், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கழுத்து வலி, முதுகு வலி, இல்ல தோள்பட்டைகள்ல வலி போன்றவை வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அடுத்தது, நம்ம அதிகமா அந்த செல்போன் ஸ்கிரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறனாலையும் டைப் பண்ணிட்டே இருக்கிறனாலையும் டெக்ஸ்ட் தம்ப் அப்படின்னே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுல இருக்கிற அந்த டெண்டன் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகி அந்த பெருவிரலோட அடிப்பகுதியில ஒரு இன்ஃப்ளமேஷன் வலி, இல்ல ரிஸ்ட்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் வலி, டெக்ஸ்ட் தம் என்ற ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முக்கியமா நம்ம செல்போன் அதிகமா பார்த்துட்டே இருக்கிறனால, கண் இமைகள் மூடாம பார்க்கறனால உலர்கண் நோய் இல்ல ட்ரை ஐ டிசீஸ் வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. மேலும் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள், யாரை பார்த்தாலும் படிக்கிற குழந்தைகள் பெரிய பெரிய கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அவங்க இந்த ஸ்கிரீன் டைம் ஜாஸ்தி ஆகிறங்காட்டி அவங்களுக்கு மயோப்பியா, கண் குறைபாடு வர்றதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. மேலும் அதிகமா நகராம உட்கார்ந்தே நிறைய நேரம் பொழுது போக்குறதுனால, செல்போனோ இல்ல டிவி முன்னாலேயோ இல்ல கம்ப்யூட்டர் முன்னாலேயோ உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம நடை மட்டுப்படுத்தி அதனால மெட்டபாலிக் இல்ல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. செல்போன் பயன்பாட்டை குறைப்போம், உடல் நலம் பெறுவோம்.